சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது பானத்தால் மூண்ட தர்க்கம். முனிவர்களே, அதற்கு மேல் நடந்தவற்றை கேளுங்கள். வேட வடிவத்தில் வந்த சிவபெருமான் தன்னுடன் வந்த பிரமத கணங்களில் ஒருவனை அனுப்பி தாம் எய்த அம்பை எடுத்துக்கொண்டு வரும்படி அனுப்பினார். அவன் அந்த பானத்தை கொண்டு போக வந்தான். அர்ஜுனன் தன் எதிரில் விழுந்த அம்பை கண்டதும் சத்திரியனாக இருந்ததால் அதை விடக்கூடாது என்ற நியாயத்தால் எடுக்க வந்தான். இவ்வாறு இருவரும் அங்கு சென்றதும் அர்ஜுனன் வேடுவனை அடித்து அந்த அம்பை கைப்பற்றினான். அவனோ, எங்கள் பானத்தை எங்கள் எஜமானின் உத்தரவுப்படி கொண்டு போக வந்தால் அதை நீ பறித்து கொள்ளலாமா? நியாயப்படி என் கையில் கொடுத்துவிடு என்றான். அதற்கு அர்ஜுனன், நீ வன சஞ்சாரம் செய்யும் மூர்கன். என் முன்னால் விழுந்த பானம் என்னுடையதே, அது உன்னுடையதல்ல. இதில் இருக்கும் ரேகை, ரூபம், பெயர் இவற்றை பார். இவையெல்லாம் என்னுடையதே, உன்னுடையதாகுமா? உன்னுடைய துஷ்ட சுபாவத்தால் உன்னுடையது என்று சொல்கிறாய் என்றான். அதற்கு அந்த கணன் சிரித்து, அடா, நீ எதற்காக தவம் செய்கிறாய்? நீ வேஷத்திற்காக தவம் செய்கிறாயே அன்றி உண்மையாக தவம் செய்யவில்லை. உலகத்தில் தவமுனிவன் பொய் பேசுவானா? நீ என்னை தனித்து வந்தவன் என்று நினைக்காதே. என் தலைவர் வனசஞ்சாரம் செய்யும் வேடர் பலருடன் அதோ இருக்கிறார். நீ எடுத்துக்கொண்ட பானம் அவருடையது, உன் பானம் என்று ஒருபோதும் சொல்லாதே. களவு, பொய், அகங்காரம், புத்தி பிரமை, மோசம் ஆகியவற்றால் தவ பயன் அழியும் என்று நான் கேட்டிருக்கிறேன். என் பானத்தை கொடுத்துவிடு, இல்லாவிட்டால் பாவியாவாய். உனக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமே என்பதற்காகத்தான் என் எஜமானன் பானத்தை பிரயோகித்தார். அவர் மீண்டும் அந்த பானத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீ சத்தியவான் என்றால் விரைவில் அந்த அம்பை கொடு. சத்தியத்தை விட்டால் உன் இஷ்ட காரியங்கள் கைகூடாது. உனக்கு பானம் வேண்டுமானால் எங்கள் தலைவனை கேள். இது போன்ற பல பானங்களை அவர் கொடுப்பார். அம்பு மட்டுமல்ல, அநேக பொருட்களையும் அவர் கொடுப்பார். நற்கருமத்தை ஒழித்து பாவத்திற்கு ஆளாகாதே என்றான். வேடன் கூறியதை கேட்ட அர்ஜுனன், வேடா, நீ என்னை பொய்யனாக கூறி நீயே பொய் பேசுகிறாயே. நீ திருடன். உன்னுடன் போர் செய்வது எனக்கு தகுதி அல்ல. உன் எஜமானனும் உன்னை போலத்தானே இருப்பான். உன் தலைவன் கொடுப்பான் என்று சொல்கிறாயே. கொடுக்கத்தக்க பிரபுக்கள் சத்திரியர்களாகிய நாங்களே அன்றி நீங்கள் அல்ல. ராஜகுலத்தை சேர்ந்தவனாகிய நான் வேடனான உன் தலைவனை எவ்வாறு யாசிக்கலாம்? பானத்திற்காக அவனை யாசிக்கும்படி என்னிடமே சொல்கிறாயே. என்னிடம் அநேக பானங்கள் இருக்கின்றன. இந்த பானம் உங்களுக்கு வேண்டுமானால் ஏன் உங்கள் தலைவனை என்னிடம் வந்து கேட்கக்கூடாது? அவன் வந்து என்னுடன் சண்டை செய்து என்னை ஜெயித்து இதை பெற்றுக்கொண்டு செல்லட்டுமே என்றான். அதை கேட்டதும் வேடன், நீ ஒன்றும் தெரியாதவனாக இருக்கிறாய். நீ தவமுனிவன் அல்ல. உனக்கு நீயே மரணத்தை தேடிக்கொள்கிறாய். பானத்தை கொடுத்தால் சுகமடைவாய், இல்லாவிட்டால் உனக்கே துக்கம் உண்டாகும் என்று கூறினான். அதனால் அர்ஜுனன் கோபம் கொண்டு, அடே வேடா, உன் தலைவன் வந்தால் அவனுக்கு தக்க பலனை உண்டு செய்வேன். உன் தலைவனுக்கும் எனக்கும் சிறு நரிக்கும் சிங்கத்துக்கும் உள்ள உயர்வு தாழ்வுகள் இருக்கின்றன. நான் சொன்னவற்றை அவனிடம் போய் சொல், அவன் இஷ்டப்படி செய்யட்டும் என்றான். வேடுவன் இனி இவனுடன் பேசுவதில் பயன் இல்லை என்று சிவபெருமானான வேடர் தலைவனிடமே திரும்பி சென்று நடந்தவற்றையெல்லாம் அவரிடம் சொன்னான். சிவபெருமான் மகிழ்ந்து தன் வேடுவ பரிவாரங்களுடன் யுத்தத்துக்கு புறப்பட்டார். அதை கண்டு அர்ஜுனன் எதிர் வந்து நின்றான். அந்த சமயத்தில் சிவபெருமான் மீண்டும் அந்த கணனை பார்த்து, நீ அந்த தவசியிடம் சென்று எங்கள் வேடுவ படையை பார். தவத்தால் கஷ்டப்படும் நீ மோசம் செய்யாமல் பானத்தை கொடுத்துவிடு. அற்பத்துக்காக மரணமடையாதே. உன் சகோதரர்களும் உன் மனைவியும் துக்கித்து கொண்டிருக்கிறார்கள். நீ மடிந்தால் இவ்வுலக சாம்ராஜ்யத்தை இழந்து விடுவாய் என்று சொல் என்று கூறி அனுப்பினார். அவனும் அவ்வாறே சென்று அர்ஜுனனிடம் சிவபெருமான் சொன்னவாறு சொன்னான். அதற்கு அர்ஜுனன் சத்திரியனாக இருந்து முன்பு விழுந்து கிடந்த அம்பை எடுத்து மீண்டும் அதை உன்னிடம் கொடுத்தால் சத்திரிய தர்மத்துக்கே குறைவு வரும். என் சகோதரர்கள் இந்த விஷயத்தை கேட்டால் துக்கமடைவார்கள். சிங்கம் நரிக்கு பயப்படாது, நான் உனக்கு பயப்பட மாட்டேன் என்றான். அதை அவ்வாறே வேடுவன் சென்று சிவபெருமானிடம் சொல்ல, சிவபெருமான் பக்த பிரியராகியால் அர்ஜுனனின் வார்த்தைகளுக்கு அகமகிழ்ந்து வேடர் தலைவன் வேடத்திலேயே போர் செய்ய கருதி அர்ஜுனனை அணுகினார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.